டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஹிந்தி போயம் உத்சாக். அதோடைய சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த உத்சாக் அப்படிங்கிற போயத்தை சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா வந்து எழுதியிருக்காரு. இந்த போயம் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆக்வான் கீத், அதாவது ஒரு மோட்டிவேஷனல் சாங். இந்த மோட்டிவேஷனல் சாங்கை வந்து டைரக்டா மக்களை சொல்லாம இவர் வந்து பாதல் மூலமா நம்ம கிட்ட பேசியிருக்காரு. பாதல்க்கும் சம்போதித் ஹை. எப்பவுமே சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா வந்து பாதலை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நிறைய விஷயங்களை வந்து போயம் மூலமா சொல்வாரு. இந்த போயமே அதே மாதிரிதான். இந்த பாதல் அப்படிங்கிறது ஒரு இப்போ ஒரு கிளவுட் இருக்கு அப்படின்னா, கிளவுடு ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலர்ஸ்ல இருக்கும். பிளாக் கலர்ல இருக்கும்போது அது வந்து தன்னுடைய பேக் ஃபுல்லா வாட்டரை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கும். ஒரு சர்டன் டைம்ல அத்தனை வாட்டரையுமே வந்து மழையா பொழிஞ்சிரும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷங்களை பார்த்து உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையும் கொட்டி தீத்துருங்க. இனி உங்களுடைய வாழ்க்கைய ஒரு அற்புதமான புதுசா ஒரு லைஃப ஸ்டார்ட் பண்ண மாதிரி நினைச்சு ஆரம்பிங்க. ஒரு நவ ஜீவன், அந்த நவ ஜீவனை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நியூ போயம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து அத சொல்லும் போது பாதல் மூலமாவே சொல்லியிருக்காரு. பாதலையே மையப்படுத்தி சொல்லியிருக்காரு, அதாவது கிளவுட்ஸையே மையப்படுத்தி சொல்லியிருக்காரு. கவிதாமே லலித் கல்பனா கிராந்தி சேத்தனா, ஒரு மோட்டிவேஷனோட இந்த போயம் வந்து இயற்கை சூழலோட சேர்ந்து நமக்கு வந்து எழுதியிருக்காரு. போயம் பாருங்க, ரொம்ப ஷார்ட் போயம். ஏன்னா இவர் வந்து கொடுத்திருக்கிற சந்த் வந்து முக்த சந்த் அப்படின்னு பார்த்தோம். அதாவது வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து அவரு இது பண்ண மாட்டாரு, எழுதியிருக்க மாட்டாரு. ரொம்ப கம்மியான வேர்ட்ஸை பயன்படுத்தி முக்த சந்த்ல அவர் கொடுத்திருக்கிற போயம் தான் இது. ஒரு லைனுக்கே 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ், அதுக்கு மேல இருக்காது. போயம் பாருங்க. बादल गरजो, घेर घेर घोर गगन, धराधर ओ. बादल கிளவுட்ஸ், மேக கூட்டங்களே கர்ஜிங்க. கேர் கேர் கோர் ககன், அந்த வானத்துல ஃபுல்லா அந்த மேக கூட்டங்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்குது. தராதர் அப்படிங்கிறதும் கிளவுட தான் மீன் பண்ணுது, பாதலை தான் மீன் பண்ணுது. லலித் லலித் காலே குங்குராலி, பார்க்கும்போது அது ரொம்ப அழகா அந்த மேக கூட்டங்கள் வந்து மேக கூட்டங்களா ஒண்ணு சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கர்லி ஹேர் மாதிரி. காலே குங்குராலி, கர்லியா அப்படியே பிளாக் கர்லியா வந்து இருக்கு. பால் கல்பனா கேசே பாலே, விகுத் சபி உர்மே கவி நவஜீவன் வாலி. இந்த கிளவுட்ஸ் தான், அதாவது இந்த பிளாக் கிளவுட்ஸ் தான் இப்ப என்ன செய்ய போகுதுன்னா ஒரு நியூ லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகுது. 2 மீனிங்கையும் எடுத்துக்கணும். ஒண்ணு, அந்த பாதல் வந்து தன்னுடைய தான் சேர்த்து வச்சிருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வந்து பூமியில கொட்டிரும் போது அது வந்து மத்த இலை தலைகள்லாம் உருவாகிறதுக்கு ஒரு நியூ லைஃபா ஸ்டார்ட் அப்பா இருக்க போகுது. இன்னொன்னு 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 எதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு, மனுஷங்களோட மனசுல இருக்கக்கூடிய கவலைகள். அந்த கவலைகள் எல்லாம் கொட்டி தீத்துரும் போது அங்க என்ன செய்யும், ஒரு புதுசா ஒரு திங்க், ஒரு புதுசா ஒரு எண்ணம், புதுசா ஒரு ஆக்ஷன், நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கவலைகளோட இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. வஜ்ர சிபா நூத்தன் கவிதா. அப்போ இந்த தண்டர் லைட்டனிங், அதாவது இடி மின்னலோட அந்த மழை வந்து பேஞ்சு ஓஞ்சு ஒரு அந்த பூமியே என்ன ஆயிரும், புது லைஃப ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஃபிர் பர்தோ பாதல் கர்ஜோ, விக்கல் விக்கல் உண்மன் தே உண்மன். உண்மன் அப்படின்னா மனசு எங்கேயுமே இன்வால்வ் ஆகாம அப்படி கவலையோட நிறைஞ்சு இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட கவலையோட நிறைஞ்சு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பாதல்னால ஒரு மைண்ட் வந்து செட் ஆகும். மழை பெய்யுதுனாலே மக்களுக்கு மனசு எப்படி இருக்கும், பிளசன்ட் மைண்டா ஆயிரும். இன்னொன்னு, அதே பாதலை எதுல சொல்லியிருக்காரு, மக்களை மீன் பண்ணியும் சொல்லியிருக்காரு. உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாம் கொட்டி தீர்த்துட்டீங்கன்னா உங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆயிரும்.
ரெண்டையுமே சொல்லிட்டு வருவாரு. ஓகேவா? விஸ்வகே நிதாகே சகல் ஜன் ஆயே அந்யா திசாசே அனந்த் கே கன். எங்கிருந்தோ வந்த கவலைகள் தானே. அதே மாதிரி எங்கிருந்தோ சேர்ந்த அந்த மேக கூட்டங்கள், எங்கிருந்தோ ஒரு ஹீட்னால உருவாகி, நீங்க படிச்சிருப்பீங்க வாட்டர் சைக்கிளிங். அப்ப அது என்ன ஆகுது? வாட்டர் சைக்கிளிங்ல பூமியில இருக்கக்கூடிய ஹீட்டு எவாப்ரேட் ஆகி அப்படியே ஒரு ஒரு பக்கமா இணைஞ்சு அது கிளவுடா ஃபார்ம் ஆகி ஒரு செர்டைன் டைம்க்கு அப்புறம் பிளசண்டான ஒரு பிரீஸான ஒரு விண்டு, ஒரு தென்றல் காத்து வந்து, குளிர்ந்த காத்து வந்து அந்த மேக கூட்டத்துல படும்போது மழையா பெய்யும். சோ இததான் இவர் சொல்றாரு. எங்கிருந்தோ உருவான, எதனாலேயோ உருவான ஒரு கவலை மனசுல சூழ்ந்து ஒரு கரு மேகங்களா மாறி உங்க மனசுக்குள்ள இருக்குது. இப்ப அந்த கவலைகள் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? வெளியே ஏத்திட்டோம் அப்படின்னா, அந்த கவலைகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டோம்னா உங்க மனசுல ஒரு நியூ லைஃப், நியூ ஸ்டார்ட் அப் வந்து உருவாயிரும். அதே போல மேக கூட்டங்கள் வந்து மழையா பொழிஞ்சு பூமியில வந்து தண்ணி ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு எர்த்தா மாறும்போது, பூமி வந்து மாறும்போது மக்களுடைய மனசும் எப்படி இருக்கும்? ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். சீத்தல் கருதோ பாதல் கர்ஜோ, ரெண்டையுமே சொல்லிட்டு வர்றாரு. சோ நீங்க இதை ரெண்டையுமே மீன் பண்ணி இதை பாத்துக்கணும். இன்டைரக்டா மக்களையும் சொல்றாரு. ரெண்டு விஷயம், டைரக்டா நம்ம பாதலை பார்க்கும்போது, பாதல் மழையா பெய்யும் போது பூமியில இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷப்படுறாங்க. இன்னொன்னு, இதே பாதல் அப்படிங்கிறது என்னன்னா மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள். அந்த கவலைகளை மக்கள் வந்து இந்த பாதல் மாதிரியே மழையா பொழிஞ்சு மழையா பொழிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆயிரும். ரெண்டையுமே சேர்த்து அவரு சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா வந்து நம்ம கிட்ட சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் போயம் வந்து அட்னஹி ரஹீஹ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பி வைங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க, இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.